வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் அப்படின்னா, இது அனைவரின் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அது என்ன தெரியுமா? அமைதியான போராட்டம் உங்களுக்குள்ள நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது உங்களுக்கே தெரியாது. எது செய்தாலும் நீங்கள் அமைதியாக செய்வீர்கள். நன்மைகள் நடந்தால் கூட பெரிய அளவில் யாருக்கும் தெரியாது. அதுவும் அமைதியாகவே நடந்து அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஆனால் வெளியில் அதிகமாக நீங்க பேச மாட்டீங்க. அனைவரிடமும் அதிகமா பேசணும்னு நினைக்க மாட்டீங்க. அதுவும் புதிய நபர்களாக இருந்தார்கள் என்றால் கேட்டதற்கு மட்டும்தான் பதில் கூறுவீங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர்களாகத்தான் இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் எப்பொழுதும் இருப்பாங்க. உங்களுடைய கஷ்டங்களை எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. உங்களுக்குன்னு வேண்டிய நபர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணைகள், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில நபர்களிடம் அவர்களிடமும் சில விஷயங்களை நீங்கள் கூறாமல் உங்களுடைய மனதிற்குள்ளேயே வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க அப்படின்னா இது ரிஷபம் ராசிக்காரங்களாக மட்டும்தான் இருப்பீங்க. இது ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்கும். நீங்கள் ஒருவரை நம்பினால் முழு மனதுடன் நம்புவீங்க. ஆனா அவங்கள நம்பக்கூடாது நீங்க முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க பக்கம் தலை வைச்சு கூட படுக்க மாட்டீங்க. அவங்களே வந்து பேசினாலும் நீங்க ஒதுங்கி விட்டு போவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் எப்பொழுதும் இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய மனதில் நீங்கள் அனுபவித்த காயங்கள் மிகவும் ஆழமானதாக இருக்கும். ஆனால் அது யாருக்கும் தெரியாமல் இருக்கும். உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களை உங்களை காயப்படுத்தியிருப்பார்கள். ஆனால் அதனை உங்களுடைய மனதிற்குள்ளே நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள். அவர்களிடம் போய் சண்டை போடணும், அவங்க ஏன் இப்படி பேசுனாங்கன்னு அவங்கள்ட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதும் இருக்கவே இருக்காது. அதே போல் உங்களுக்கு சிலர் பேசிய கடுமையான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளும் உங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். அந்த ஒரு வார்த்தைகளும் உங்களுடைய மனதை விட்டு விலகாமல் இருக்கும். இதுவும் உங்களுக்கு சில துன்பங்களை இரவு நேரங்களில் தூங்கும் பொழுது ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இதனையும் இரவு நேரங்களில் தூங்கும் பொழுது அதனை நினைத்து பார்த்து உங்களுடைய கண்ணீரானது நிச்சயமாக வரும். இந்த அளவுக்கு உங்களுடைய மனதில் ஆழமான சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதை பற்றி யாரிடமும் நீங்கள் இதுவரை கூறியிருக்க மாட்டீர்கள். இதனால மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் பெரிய ஏமாற்றங்களையும் நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக அமைந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஏமாற்றங்கள் இந்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் பொதுவாக 3 முக்கியமான ஏமாற்றங்கள் நடந்திருக்கும். முதல் ஏமாற்றமாக என்ன தெரியுமா இருக்கும்? பண விஷயம். இந்த பண விஷயத்தில் அதிக அளவில் நீங்க ஏமாற்றப்பட்ட ஒரு நபராக இருப்பீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் சம்பாதித்த பணத்தை சேமிக்க நினைப்பீங்க. குடும்பத்திற்காக செலவழிப்பீங்க. எனக்காகவோ என்னுடைய தேவைக்காகவோ நான் எப்பொழுதும் பணத்தை செலவழிக்க மாட்டேன். என்னுடைய குடும்பம் தான் என்னுடைய முதல் கண்களாக இருக்கும் அப்படின்னு நினைத்து உங்களுடைய குடும்பத்திடம் போய் நீங்க பணத்தை ஒப்படைத்து விடுவீங்க. ஆனால் சில நேரங்களில் நீங்கள் நம்பி பணம் கொடுத்தவர்கள் அதனை திருப்பி கொடுக்காமல் போயிருக்கலாம். நீங்க அவங்க ஏதாவது ஒரு அவசரத்திற்காக பணம் கேட்டிருப்பாங்க. நீங்களும் உடனே தூக்கி கொடுத்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு பணம் இன்று வரைக்கும் உங்களுக்கு திருப்பி வராமல் இருக்கும். மாத கணக்கில், வருட கணக்கில் இருக்கும். நீங்களும் அதை பற்றி கேட்காம இருப்பீங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் அப்படின்னு நினைத்து நீங்க அப்படியே அதை விட்டுருப்பீங்க. இதனால் உங்களுக்கு மனவேதனை நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். என்னதான் அந்த ஒரு பணம் போனாலும் அந்த ஒரு பணத்தை நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். இரண்டாவதாக ஏமாற்றம் என்ன தெரியுமா? உறவினர்களால் ஏற்பட்ட காயங்கள். இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் குடும்பத்தை மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு பார்ப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உறவினர்களையும் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நபராக நினைத்து நம்மளுடைய தாயாகவோ, தந்தையாகவோ, அண்ணன் தம்பியாகவோ, இல்லைன்னா தங்கை அக்காவாகவோ அப்படின்னு நினைத்து அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்காகவும் நீங்க அவங்கள அந்த அளவுக்கு மதிப்பு கொடுப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய குடும்பத்திலேயே சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வார்கள். நீங்கள் செய்யாத தவறுகளை உங்கள் மீது தூக்கி போடுவார்கள். அவர்களுடைய பேச்சு உங்களை எப்பொழுதும் ஏதாவது ஒன்று குத்தி காட்டும் பொழுது பேசிக்கொண்டே இருப்பார்கள். நீங்களும் சரி நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர் தானே பேசுறாங்க அப்படின்னு நீங்களும் பொறுத்து கொண்டே போவீங்க. நீங்கள் செய்த உதவிகளை கூட அவர்கள் மறந்திருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கு அப்படின்னு தெரியாமல் நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய குடும்பமே இப்படி நடந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் ஒரு பெரிய ஒரு சோகமானது நிச்சயமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று தெரியாமல் நீங்கள் முழித்துக் கொண்டிருப்பீங்க. என்னதான் அவங்க உங்கள் மீது தவறுகள் கூறினாலும் உங்களுடைய உறவினர்களை நீங்கள் மீண்டும் பார்க்கும் பொழுது அவர்களிடம் அதே அன்பு, அதே பாசத்துடன் போய் நீங்கள் ரிட்டன் பேசுவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு முக்கியம். அதே மாதிரி உங்களுடைய உறவினர்களும் முக்கியம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். மூன்றாவது ஏமாற்றம் என்ன தெரியுமா? உழைப்புக்கு தாமதமான பலனானது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மிகவும் ஒரு உழைக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. ஆனால் உழைத்த அளவுக்கு பலனானது உடனே உங்களுக்கு கிடைக்காமல் தாமதமாக மட்டுமே கிடைக்கும். இதனால் பல நேரங்களில் நீங்கள் நினைத்திருப்பீங்க, நான் எவ்வளவுதான் உழைத்தாலும் ஆனால் ஏன் இன்னும் முன்னேற்றம் அடையாமல் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். பணம் இருந்தால் மட்டும் போதாது. அந்த ஒரு பணத்தை எப்படி நம்ம செலவழித்து முன்னேறுவதற்காக எப்படி செலவழிக்க வேண்டும் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம செலவழிக்க வேண்டும். பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தாலும் உழைத்து கொண்டே இருந்தாலும் அதனால் எந்த விதமான பயனும் இல்லை. எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பை உங்களுடைய உடம்பை வைத்து தீட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய புத்தியையும் நீங்கள் தீட்ட வேண்டும். அப்படி தீட்டினீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு பாதையை உங்களால் அடைய முடியும்.
ஏன் இந்த சோதனைகள் உங்களுக்கு நடக்க தெரியுமா? ரிஷபம் ராசிக்காரங்களின் அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் இந்த கிரகமானது வாழ்க்கையில வசதி, செல்வம், சந்தோஷம் ஆகியவற்றை தரக்கூடிய ஒரு அதிபதியாக உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் அந்த ஒரு பலனானது வரும் முன்பு சில சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். எப்பொழுதெல்லாம் சோதனைகளை கடந்து வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்து வருகிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கை நன்றாக அமையும். எப்பொழுதுமே எல்லாமே நடக்கும். எல்லா விதமான கெட்டதும் நடந்ததா நல்லது நடக்கும். உடனே நல்லது நடந்தா அந்த ஒரு நல்லதுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாம போயிரும்ல. அதனால கெட்டதுகள் நடந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒரு விஷயமானது உறுதியாக நடக்கும். இந்த ரிஷபம் ராசிக்காரங்க மெதுவாக வளர்ந்து பெரிய நிலையை அடைவீர்கள். உடனே முன்னேற்றம் கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. பொறுமையா கிடைக்கும். அந்த ஒரு முன்னேற்றத்தை எப்படி நீங்க தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் இதுவரை நான் கூறியது சரியா தவறா என்று தெரியவில்லை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னா நிச்சயம் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்வேன். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அது என்னவென்று பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் ராசி பலன் பற்றிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ரிஷபம் ராசி அன்பர்களே, வருகின்ற இந்த ஒரு நாள் முதல் மெதுவாக ஒரு நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். எடுத்தவுடன் மாற்றங்கள் நடக்காது. மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரும். இதுவரை நின்று போன சில விஷயங்கள் கூட இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நகர ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்திருந்த சில காரியங்கள் திடீரென்று நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சிலருக்கு நல்ல செய்திகளும் உங்களை தேடி வரும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஆதரவாக கொடுக்கக்கூடிய முக்கியமான பலன்கள். சுக்கிரன் மிகவும் உங்களுக்கு 3 முக்கியமான பலன்களை தரப்போகின்ற ஒரு நிலையில் அமர்ந்திருக்கிறார். அதுவும் இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இதை நடத்துவார். முதலாவதாக பணவரவை உங்களுக்கு அதிகரித்து கொடுப்பார். சில புதிய வருமான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்குவார். ஒரே ஒரு வேலையை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா இதற்கப்புறம் 2-3 வேலைகளை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு திணிப்பார். அதன் மூலம் சரியான உங்களுடைய குடும்ப செலவுக்காகவோ வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்ப்பதற்காக ஒரு பணத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை நோக்கி உங்களை செல்ல வைக்கும். இரண்டாவதாக வாழ்க்கையில வசதியானது உங்களுக்கு மேம்படும். வீடு, வாகனம் அல்லது குடும்ப வசதி தொடர்பான நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். இதனால் உங்களால நினைத்ததை வாங்க முடியும். நினைத்த இடத்திற்கு உங்களால செல்ல முடியும். மூன்றாவதாக மன அமைதியானது கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தமானது குறைந்துவிடும். உங்களுடைய மனதிற்குள் நீண்ட நாட்களாக நீங்கள் பூட்டி வைக்கப்பட்ட மறைத்து வைக்கப்பட்ட சில விஷயங்கள் நிச்சயமாக இந்த ஒரு நேரத்தில் தீர்ந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி தெரியுமா மாறும்? இப்போதுள்ள நிலையிலிருந்து நீங்கள் மெதுவாக முன்னேற ஆரம்பிப்பீங்க. இப்பொழுது இவ்வளவு நாட்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சோதனைகளை தாங்கி வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தீங்களோ அதிலிருந்து ஒரு சின்ன ஒரு விடுபாடானது கிடைக்கும். அது கிடைத்தாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மன நிம்மதியானது ஏற்படும். இதுவே எனக்கு போதும் அப்படி நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை வலிமையானவராக மாற்றி வைக்கும். இதனால் வரக்கூடிய நாட்கள்ல புதிய புதிய நபர்கள் உங்களை தேடி வருவார்கள். போதுமான வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினைத்த வேலையையோ நினைத்த செயலையோ உங்களால் எளிதாக தொடங்க முடியும். இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். எனவே இதனால் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். வியாபாரத்துல வளர்ச்சியானது உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். முக்கியமாக உங்களுடைய மனதில் புதிய ஒரு நம்பிக்கையானது உருவாகும். இதனால் எந்த விதமான செயல்களையும் நீங்கள் தைரியமாக செய்ய முடியும். கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருக்க வேண்டும். அதுவும் இந்த ஒரு நாளில் நீங்கள் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த ஒரு நாளில் நீங்கள் சில விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். பணம் செலவு செய்வதில் கவனம் வேண்டும். அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது. யாருடைய பேச்சையும் கேட்டு அதன்படி நடப்பது தவறு. சில நேரங்களில் அமைதியாக இருந்து சிந்தித்து முடிவெடுப்பது மிகவும் நல்லது. உங்களுடைய பலமாக இருப்பது என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில சிலர் மிகப்பெரிய ஆதரவாக இருப்பார்கள். அவர்கள் உங்களுடைய நண்பர்களாக இருப்பார்கள், இல்லைன்னா உடன் பிறந்தவர்களாக இருப்பார்கள், இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருப்பாங்க. இவங்க 3 பேரில் யாராவது ஒருவரை நீங்கள் இந்த ஒரு நாளில் நம்புவது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய பலவீனம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒருவரை மனதார நம்பிவிட்டால் அவர்களுக்கு விட்டுவிட மாட்டீங்க. ஆனால் அவர்களை அதை பயன்படுத்தி கொண்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம், பொருள் என அனைத்தையும் அவங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தி கொள்வார்கள் உங்களை.